2025 2ஆம் தேதி பிறந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்திருப்பீங்க. டக்குன்னு யாராவது வந்து ஏதாவது ஒரு குறைய சொல்லியிருப்பாங்க. மனசு ரொம்ப சஞ்சலமாக இருக்கும். இங்கே என்ன பிரச்சனையாக இருந்திருக்கும் போன வருஷம் அப்படின்னா, ஹெல்த்தியாக இருந்திருப்பீங்க. ஆனால் மனசு மட்டும் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே மன சஞ்சலம் அப்படின்றது கூடவே பிறந்த ஒரு விஷயந்தான். எவ்வளவு தான் நீங்கள் நினச்சாலும், எவ்வளவு தான் மற்றவங்க அட்வைஸ் பண்ணாலும், டிசிஷன் எடுக்கிறதுல கண்டிப்பாக தள்ளி போகிற ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த பழக்கம் இந்த வருஷம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப வேகமாக நடக்கும் இந்த வருஷம். ஏன்னா நீங்கள் வந்து சந்திரன் 2 சந்திரன், இந்த ஆண்டு செவ்வாய். அப்போ நீரும் நெருப்பும் சேரும்போது எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்துக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போது இந்த ஃபாஸ்ட்டாக நம்ம பயணம் பண்ணுறனாலே முதல்ல நம்ம இருக்க வேண்டிய விஷயம் என்ன? நாம் ரொம்ப நம்மளை சேஃப்டியாக ஃபஸ்ட்டு பார்த்துக்கணுன்றது தான். இந்த 2ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த வருஷம் கவனமாக இருக்க வேண்டியது, எதிர்பாலினத்திடம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான். ஒரு ஆணாக இருந்தால் பெண்களை மதிக்கணும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஆணை மதிக்கணும். இது பொது. அதே போல் தான் நீங்கள் ஆணாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பார்த்து பேசுங்க. வார்த்தைகளில் கவனமாக இருந்துவிட்டால் இந்த வருஷம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு. இப்போது 2ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, நீங்கள் வயதில் பெரியவங்க அப்படின்னா உங்கள் வார்த்தைகளில் கடினமான வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இந்த வருஷம். அப்போ அதை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இளைஞர்கள் இல்லாட்டி குடும்ப தலைவர்களுக்கும் அதே தான். நீங்கள் உங்களுடைய சுமைகள், நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறீங்க, எல்லா கஷ்டமும் படுறீங்க, வேலைக்கு போகிறீங்க, தொழில் பண்ணுறீங்க, யாருமே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த பிரச்சனை 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கடினமாக எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். குறிப்பாக 2, 11, 20 இந்த தேதியில் பிறந்த எல்லாருக்கும் இதை பொருந்தும் அப்படின்னாலும், இந்த 2, 20 இவங்க எல்லாம் ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் வந்து தப்பிச்சிட முடியும். இந்த 11ஆம் தேதி பிறந்தவங்க மட்டும் இந்த கூடுதலாக கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நம்பி ஹெல்ப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏமாந்து போகிறதுன்னு கூட அதை சொல்ல வேண்டாம். நீங்கள் வந்து ரொம்ப தாராள மனப்பான்மையாக இருப்பீங்க. தாயும், அதாவது 2 சந்திரன் அப்படின்னா என்னது? அப்போ தாய் எப்படி இருப்பாங்க? நல்லவங்க கெட்டவங்களாம் பார்க்க மாட்டாங்க. குழந்தைங்க என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க. அதே போல் நீங்கள் இருந்தால் அதிகமாக செலவு பண்ணுறது, அப்படி இல்லை அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவலைப்படாமல் அடுத்து என்னென்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. 2ஆம் எண்ணுக்குறிகள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் போதும், உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பிரச்சனையை பார்க்கலாம். முதல் விஷயம் எல்லோரும் போல் பண விஷயந்தான். அப்போ பணம் சார்ந்த விஷயத்துக்கு 2ஆம் தேதி பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் மௌன விரதம் இருந்தால் உங்களுக்கு பணம் வரும். எப்படின்னா, பேசாமல் இருந்தாலே பணம் வரும் இந்த வருஷம். 2ஆம் தேதி பிறந்தவர்கள் உங்கள் பேச்சை குறைத்து கொண்டால் பணம் வரவு நிச்சயமாக உண்டு. அதில் வந்து இன்னும் சிறப்பாக பண்ணணுன்னா, நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த பண வரவை கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடு வெள்ளி செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுங்கள். பெண் தெய்வத்துக்கு வழிபாடு பண்ண உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் இயல்பாகவே வந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பாக திங்கட்கிழமை மட்டும் நீங்கள் வந்து கோயில்களுக்கு போகிறத விட வயதில் பெரியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை பண்ணுங்கள். அது அம்மாவாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், இல்லாட்டினா உங்களை வயதில் பெரியவர் யாராவது ஒருத்தங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். குறிப்பாக எல்லா நாளும் உதவி பண்ணுறது நல்லது தான். உதவி பண்ணுறதுக்கெலாம் நல்ல நாள் கெட்டலாம்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணும்போது, திங்கட்கிழமை பண்ணும்போது இன்னும் அதிகமான ஆற்றல்களை நீங்கள் பெறலாம். ஸோ இந்த கடன் விஷயங்கள்லேருந்து வெளிவரத்துக்கு திங்கட்கிழமையை பயன்படுத்தி உதவிகள் செய்யுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, கல்யாணம் 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு கல்யாண விஷயங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேருக்கு கல்யாண விஷயங்கள் பேசி முடிச்சிருப்பீங்க. அது முடிகிற ஸ்டேஜில் வந்துட்டு பேசி, அதான் நம்ம வார்த்தை தவற விட்டதால் தடை வந்திருக்கலாம். இந்த ஆண்டு நிச்சயமாக திருமண யோகங்கள் உண்டு. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை 2ஆம் தேதி பிறந்தவர்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதிகபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் திருமணம் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஒருவேளை திருமணம் தடை இருக்குது, இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் உண்டு அப்படின்னாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக பெண் குலதெய்வ வழிபாடு, பெண்கள் குலதெய்வமாக இருக்கிறவங்க நிச்சயமாக தொடர்ச்சியாக உங்கள் குலதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க. எந்த ராசிக்காரங்களும் எல்லா எண்ணுக்காரர்களும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு தான். ஏன்னா நமக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறதா முதல்ல சரி பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க எங்கேருந்தோ வந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வரட்டும். ஆனால் அவங்க வர வரைக்கும் நாம் முதல்ல நம்ம இருக்கிற வீட்டை நாம் தான் ஃபஸ்ட்டு சுத்தப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான். எல்லாத்துக்கும் முதன்மையானது குலதெய்வ வழிபாடு. அது குறிப்பாக இந்த 2ஆம் தேதி பிறந்தவங்க இந்த வருஷம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க. அது கடன் பிரச்சனையாகட்டும், குழந்தை விஷயமாகட்டும், கல்யாண விஷயம், எல்லாத்துக்கும் தீர்வுக்கு முதல் அடிப்படை
குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரது தான். ஓகே, 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் நீங்கள் வந்து வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சி பண்ணியிருந்தாலும் அது சின்ன சின்ன தடைகள் கூட சொல்ல முடியாது. ஏதோ நம்ம வார்த்தை தவறிட்டோம் அதனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே என்னென்னா பேச்சிலே இருக்கும். வாங்கலாம் வாங்கலாம்னு தள்ளி போட்டே இருப்பீங்க. டாக்குமெண்டேஷன் ஆகிறதுல பெரும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த வருஷம் டாக்குமெண்டேஷன் ஆகிறதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த வருஷம் நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கிடுவீங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. 100% கட்டி முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மௌன விரதம் இருக்கிற விஷயத்தை நான் முதலே சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். அது உடையாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், கல்வி சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கலாம். இந்த வருஷம் வீடு வாகனம் நிச்சயமாக உண்டு. அது கட்டி முடிக்கப்படுறதுக்கு அந்த முடிவு கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நிச்சயமாக இந்த வருஷம் வீடு வாகனம் 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டு. அதனால் பேச்சில் கவனமாக இருங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 2ஆம் தேதிக்காரர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சில் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். மற்றபடி கடன் பிரச்சனையிலேருந்து குடும்ப விஷயங்கள், கல்யாணம், குழந்தைகள், வீடு வாகனம், வேலை, தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கான ஆண்டாக நிச்சயமாக இது அமைய தான் போகுது. நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, எல்லா ஆண்டும் உங்களுக்கு ரொம்ப வசந்த கால ஆண்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் பெறுவோம். சரவண பவம்.